இந்த பூமியில மனிதர்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கிறது நாய்கள் தான். அப்பேற்பட்ட நாய்களை தான் நம்ம போர்ல பயன்படுத்துறோம். பல வருஷமா நம்ம மிலிட்டரியில ரோபோட்ஸை கொண்டு வர முயற்சி பண்றோம். ஆனா அதுல நம்ம தோல்விதான் அடைஞ்சோம். சிறப்பா செயல்படக்கூடிய ட்ரோன்ஸ் கொடுத்த அதே கிரேன் சிஸ்டம் தான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வார் டாக்ஸை கொடுக்க போறோம். இதோட பேரு AXL, அட்டாக் எக்ஸ்ப்ளோரேஷன் லாஜிஸ்டிக்ஸ். இந்த ரோபோக்கள் சாதாரண நாயை போலவே உங்க கூட பழகும். அதிக எடையுள்ள மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் கூட இதால சுமக்க முடியும். எங்க கம்பெனி நம்புங்க, இந்த வார் டாக்ஸை உங்களுக்கு உருவாக்கி தரோம். இப்படி சொல்லி தான் இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம 2018 வந்த AXLங்கிற செம்மையான ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். படத்தோட ஓப்பனிங்லயே ஒரு பயங்கரமான பைக் ரேஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த ரேஸ்ல 2 பேர் போட்டி போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் இன்னொருத்தனை அவனோட பைக்கை வச்சு இடிச்சிடறான். இடிச்சதுல இன்னொருத்தனோட பைக்ல இந்த செயின் பிஞ்சிருது. அதனால அந்த ரேஸ்ல அவனால கண்டினியூ பண்ண முடியல. இடிச்சவன் அந்த ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துடுறான். தோத்தவன் அவனோட அப்பா கிட்ட போய் ஸ்பேர் இருக்கான்னு கேட்கறான். இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவன் பேரு மைல்ஸ். இன்னொரு பக்கம் ஜெயிச்சவன் அவன் டீம் கிட்ட போய் கொண்டாடிட்டு இருக்கிறான். அவன் பேரு சாம். ஹீரோவோட அப்பா கிட்ட எந்த ஸ்பேர் இல்லாதனால சாமோட அப்பா கிட்ட போய் ஏதாச்சும் ஸ்பேர் இருக்கான்னு கேட்கறாரு. ஆனா அதுக்கு அவரு இன்னொரு ரேஸ் பாக்கி இருக்கு, அதனால தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்துல டிராயிங் வரைஞ்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு உறைஞ்ச டிராயிங்க கசக்கி போட்டு போறா. அவங்க பேரு சாரா. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஹீரோ அந்த கசக்கி போட்ட டிராயிங் எடுத்துக்கிட்டு அடுத்த ரேஸ்ல எப்படி கலந்துக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்ப ஹீரோயின் அங்க வந்து அவங்க வச்சிருந்த புது செயினை கொடுத்துட்டு நான் இங்க வந்ததை யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அதனால ஹீரோவும் அந்த ரேஸ்ல கலந்துக்கிறான். ஹீரோ பயங்கரமா விளாண்டு அந்த ரேஸை ஜெயிச்சிடறான். அதுக்கப்புறம் சாம் ஹீரோ கிட்ட வந்து ரேஸ்ல நல்லா விளாண்டன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட் எங்க வீட்டுல பார்ட்டி இருக்கு, நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ நான் காலையில வேலைக்கு போகணும், டைம் இருந்தா வரேன் அப்படிங்கிறான். ஹீரோவோட அப்பாவும் சாமோட அப்பாவுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் எல்லாம் தெரியும், அதனால அவனை ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் கிரெயின் சிஸ்டம்ங்கிற ஒரு கம்பெனி காட்டுறாங்க. அந்த கம்பெனில ஒரே பரபரப்பா இருக்கு. கம்பெனிக்குள்ள 2 பேரை காமிக்கிறாங்க. அங்கிருந்து செவுத்துல யாரோ நகத்தை வச்சு புறந்த மாதிரி இருக்கு. அங்கிருந்த ஒருத்தன் இதை பிடிச்சே ஆகணும், அதனால ட்ரோன்ஸ் இல்லீகலா இருந்தாலும் அதை விடு அப்படிங்கிறான். உடனே அங்கிருந்து நிறைய ட்ரோன்ஸ் எல்லாம் பறக்குது. ட்ரோன்ஸ் எல்லாம் வானத்துல பறந்துட்டு இருக்கும்போது கீழே ஒரு ரோபோ நாயை காமிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க அப்பா சொன்ன மாதிரியே பார்ட்டிக்கு ஹீரோ போறான். பார்ட்டியில சாம் ஹீரோவை அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இன்ட்ரடியூஸ் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த வீட்டு பேஸ்மெண்ட்ல இருந்த காரு பைக்ல பாத்துட்டு இருக்கிறான். அப்ப அங்க ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் கசக்கிப்பட்ட டிராயிங்கை கொடுத்து நீங்க நல்லா டிராயிங் வரைகிறீங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அவங்க கிட்ட எங்க அம்மா சாமோட வீட்டுல வேலைக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கதையை சொல்றாங்க. அடுத்த நாள் ஹீரோ அவனோட அப்பா கிட்ட எனக்கு படிப்பு வராது, அதனால ரேசிங்கே பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கம்பெனில இன்னொரு பக்கம் அந்த நாயை வலை வீசி தேடிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆர்மில இருந்து ஒரு கேப்டன் கால் பண்ணி இன்னும் 2 நாள் டெமோ இருக்கு, $70 மில்லியன் இதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம், ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவனும் டெஸ்டிங் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான். ஒரு பக்கம் சாம் ஹீரோ கிட்ட வந்து நீ ரேசிங் பண்ணி நாங்க வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். ஒரு மலையில அவனை ரேசிங் பண்ண விட்டு இவனுங்க வீடியோ எடுக்கிறானுங்க. அப்ப சாம் ஹீரோ கிட்ட எதையோ பேச்சு கொடுத்துட்டு அவனோட பைக்லயே எதையோ கலந்துடுறான். ஹீரோவும் கேமரா முன்னாடி யோ சென்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு வேக வேகமா போறான். கரெக்டா எகிரும் போது பைக் வேலை செய்யாம கீழே விழுந்துடுறான். இது எல்லாத்தையுமே அவனுங்க வீடியோ எடுத்துட்டு பெட்ரோல் கேன் மட்டும் அவனுக்கு விட்டுட்டு கிளம்புறானுங்க. ஹீரோவோ அவனுக்கு கொடுத்த பெட்ரோலை வண்டியில ஊத்திட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்குறான். அப்ப தூரத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லி அங்கிருந்து ஒரு கண்டெய்னரை திறந்து பாக்குறான். உள்ள அந்த ரோபோ நாய் இருக்கு. அதை பார்த்த பயத்துல பைக் எடுத்துட்டு அங்கிருந்து வேக வேகமா ஓடிடுறான். கொஞ்ச தூரம் போன வாட்டி அது என்னன்னு ஆர்வத்துல திரும்ப வந்து பாக்குறான். அப்ப அந்த நாய் வேகமா அவனை துரத்துது. நாய் துரத்த காரணம் என்னன்னா நாய்க்கு சாப்பாடே அந்த பெட்ரோல் தான். பெட்ரோலுக்காகத்தான் விடாம அவனை துரத்துது. இவனும் வண்டியை வளைச்சு வளைச்சு ஓட்டி நாய்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறான். கடைசியா ஒரு மலை மேல வண்டி விட்டு தூக்குறான். அந்த நாய் எகிரிட்டே வந்து இரும்பு மேல பட்டு கீழே விழுந்துருது. கீழே விழுந்ததுல அதோட அவுட்டர் ஷெல் டேமேஜ் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த நாயை ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மோடுக்கு போயிடுது. அதாவது தன்னைத்தானே அழிச்சுக்க டைமர் செட் பண்ணிடுது. ஹீரோ அடிப்பட்ட நாய்கிட்ட போய் அதை தொட்டு அமைதியாரு அமைதியாரு அப்படின்னு சொல்றான். அதை பார்த்துட்டு நாயை அந்த கவுண்டனை ஸ்டாப் பண்ணிடுது. ஹீரோ நாய் மேல குத்திருந்த கம்பியில ஒவ்வொன்றா எடுக்கிறான். இதனால அந்த நாய் அவனை நம்ப ஆரம்பிச்சு அவனோட போனோட கனெக்ட் ஆயிடுது. போனை பார்த்து அவனும் இதோட பேரு ஆக்சல்னு தெரிஞ்சுக்கிறான். ஆக்சலா அவன் திரும்ப கண்டெய்னருக்கே எடுத்துட்டு வந்துடுறான். ஆக்சல் அவனை அட்மினா அசைன் பண்ணிடுது. அது மட்டும் இல்லாம ஆக்சல் கிட்டேயே அதை ரிப்பேர் பண்றதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் இருக்கு. சாம் அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஹீரோ விழுந்த வீடியோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறான். அப்ப அங்க ஹீரோயின் வராங்க. அவ சாம் கிட்ட ஹீரோவை எங்க விட்டுருக்காங்கன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறா. இன்னொரு பக்கம் ஹீரோ அவனோட பைக்கோட பார்ட் எடுத்து ஆக்சலுக்கு டேமேஜ் ஆன இடத்துல செட் பண்றான். அதுக்கப்புறம் ஆக்சலுக்கு பெட்ரோல் ஊத்திட்டு அது மூஞ்சில இருந்த மாஸ்க் எடுக்கிறான். ஆக்சல் ஹீரோ போட்டிருந்த ஹெல்மெட்ல இருந்த கேமரா மூலியமா டேட்டாஸ் எல்லாத்தையும் பாக்குது. இவன மாதிரியே யோ சென்ட் இட் அப்படின்ட்டு ரோபோ வாய்ஸ்ல பேசுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஆக்சலும் ஜாலியா விளையாடுறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த கம்பெனில இருந்த 2 பேர் பாக்குறாங்க. நாயை கண்டுபிடிச்சாச்சு, அதோட சிஸ்டம் கிராஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒருத்தன் போறான். அதுக்கு இன்னொருத்தன் வேணா என்ன ஆகுதுன்னு பாக்கலாம்னு சொல்லி தடுத்துறான். ஒரு பக்கம் ஹீரோயின் இவங்க இருந்த இடத்த கண்டுபிடிச்சு அங்க போறாங்க. ஆனா நாய் அவங்கள கொல்ல போகுது.
அப்ப ஹீரோ அங்க வந்து ஆக்சல் கிட்ட இவங்கள ஒன்றும் பண்ணாத நம்ம ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட கையை பிடிச்சி ஆக்சல் மேல வைக்கிறாரு. ஆக்சலும் அவங்கள பார்த்த வாட்டி ரெட் கலர்ல அந்த கண்ணு ப்ளூ கலர்ல மாறிடுது. அப்படி மாறினா ஃப்ரெண்டா ஏத்துச்சுன்னு அர்த்தம். அன்னைக்கு நைட்டு அவங்க அங்கேயே தங்கிடுறாங்க. ஹீரோ ஆக்சல் யாரோ சுட்டிருக்காங்கன்னு சொல்லி புல்லட் மார்க்கா காமிக்கிறாரு. இவங்க பேசிட்டே இருக்கும்போது ஆக்சல் பாட்டு போடுது. அது மட்டும் இல்லாம தலையில ப்ரொஜெக்டர் வச்சு டிஸ்கோ லைட்லாம் காட்டுது. அதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. அட நாயே, உன்னை எதுக்கு உருவாக்கணும், நீ என்ன வேலை பண்ணிருக்கிற? இதை பார்த்த கம்பெனில இருந்த ஒருத்தன் பேசாம அந்த 2 பேருக்கும் காசு கொடுத்து அந்த நாயை தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு இன்னொருத்தன், நம்ம ஆல்ரெடி 6 மாசம் ஷெடியூல்ல பின்னாடி இருக்கிறோம், ஹியூமன் டெஸ்ட் எல்லாம் பண்ணுனா நமக்கு 5 வருஷம் தேவைப்படும், நம்ம இவங்களை வச்சு வேணுங்கிற டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறான். அடுத்த நாள் காலையில பள்ளத்துல மாட்டிட்டு இருந்த ட்ரக்கை ஆக்சலை வச்சு இழுத்துட்டு ஆக்சலா அந்த ட்ரக்ல மறைச்சு வச்சு யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போறாங்க. அங்கிருந்து கிளம்பி ஒரு பெட்ரோல் பங்க்ல வண்டி நிறுத்தி பெட்ரோல் ஏத்துறாங்க. எலும்பு துண்டை நாய் ஆசையா பாக்குற மாதிரி அந்த பெட்ரோலை ஆக்சல் பாக்குது. அதுக்கப்புறம் ஆக்சல் பெட்ரோல் பங்கை ஹேக் பண்ணி உங்களுக்கு பில் கட்டுது. அது மட்டும் இல்லாம ஏடிஎம்ல பணமும் எடுத்து தருது. சாமின் ஒரு பக்கம் ஹீரோயினோட அம்மாவோட போனை வச்சு இவங்க எங்க போறாங்கன்னு கண்டுபிடிச்சாராம். ஹீரோயின் இவங்களை யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அவங்க நிறைய டிராயிங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சல் அந்த டிராயிங்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுது. ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி முடிச்ச வாட்டி அங்க இருந்த ஒரு ஃபெதரை அவங்க கம்பெனி லோகோவோட மேட்ச் பண்ணி அவங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுது. அந்த வீடியோல டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸும் கிரேன் சிஸ்டமும் சேர்ந்து இந்த ஆக்சலை உருவாக்கி இருக்கிறதா சொல்றாங்க. மிலிட்ரியில இந்த வார் டாக்ஸ் சோல்ஜர்ஸ் கூட பேராகி சண்டை போடும். இது மேல கன்ஸ் வச்சு எதிரியை தாக்கலாம். இதெல்லாம் காட்டிட்டு ஸ்கேனர் மாதிரி எதையோ ஒன்று கொடுக்குது. ஒருவேளை எதிரிகிட்ட மாட்டிட்டா தன்னைத்தானே அழிச்சிட்டு இந்த நாய் செத்து போயிடும். அந்த ஸ்கேனர்ல ஹீரோ கையை வச்ச உடனே அவனோட டிஎன்ஏ எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி அவன் கூட பேர் ஆயிடுது. இதனால ஆக்சலோட ஃபுல் கண்ட்ரோலும் ஹீரோவுக்கு போயிடுது. கண்ட்ரோல் இல்லாதனால இனிமே கம்பெனி ஆளுங்களால ஆக்சலா ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அங்க சாம் வந்துடுறான். சாம் ஹீரோ கூட சண்டை போடுறான். இதை பார்த்த உடனே ஆக்சல் அவனை வேகமா வந்து அடிச்சு போட்டுருது. ஹீரோ அவங்க கிட்ட வந்து இனிமே எங்களை தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஆக்சலை பார்த்து இவனை இனிமேல் ஒன்றும் பண்ணாத, இவனும் நம்ம ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்றான். இதை பார்த்த கம்பெனி ஆள் ஒருத்தன் பாரு அவன் சொல்றது அப்படியே கேட்குதுன்னு சொல்லி ஆச்சரியமா பாக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஆக்சல் அங்கேயே பாதுகாப்பா விட்டுட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஹீரோ அவனோட அப்பா கிட்ட இந்த மாதிரி நாய் இருக்கு, இந்த ஸ்கேனர் வச்சு என் கூட பேர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றான். இதை பார்த்துட்டு அவங்க அப்பா யார் ஓனரோ அவங்க கிட்டே கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஹீரோ இதை திரும்ப கொடுத்தா துன்புறுத்துவாங்க அப்படிங்கிறான். அதுக்கு அவங்க அப்பா இது ஒரு ரோபோட், இதுக்கு வழின்னு என்னன்னு கூட தெரியாது அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் ஆக்சல் வச்சிருந்த இடத்துக்கு சாமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. சாம் அது கூட வளர்ற மாதிரி போய் பெட்ரோல் ஊற்றி கொளுத்த பாக்குறான். ஆக்சல் இதை பத்தி ஹீரோக்கு போன்ல மெசேஜ் அனுப்பிடுது. இதை பார்த்து 2 பேரும் அவசர அவசரமா அங்கே போய் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே ஆக்சல் எரிஞ்சு கிடக்குது. ஆக்சல் எரியறதுக்கு முன்னாடியே சேஃப்டி மோடுக்கு போய் இவங்க 2 பேரோட ஃபோனுக்கும் ஏதோ ஒரு லொக்கேஷனை மெசேஜ் அனுப்பியிருக்கு. இவங்களும் ஆக்சலை தூக்கிட்டு அந்த லொக்கேஷனுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட வீட்டுக்கு ஒருத்தர் கன் எடுத்துட்டு வந்து அந்த ஸ்கேனர் எங்கே இருக்குன்னு கேட்டு அவங்க அப்பாவை மிரட்டுறான். அவங்க அப்பாவை எனக்கு தெரியாது, நீ வேணா தேடிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் இதை கேட்டு தேடும்போது ஹீரோவோட அப்பா அம்பு விலை வச்சு அவனை பிடிச்சி கட்டி போடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த லொகேஷனுக்கு வந்துடுறாங்க. அது என்னதுன்னா 3D பிரிண்டிங் இடம். அங்க ஆக்சலை பார்ட் பை பார்ட் சரி பண்றாங்க. கடைசியாக எல்லா பார்ட்ஸையும் ரிப்பேர் பண்ண வாட்டி சிஸ்டம் ரீபூட் ஆக 2.5 மணி நேரம் ஆகும்னு காட்டுது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆக்சலை பிடிக்க அந்த இடத்துக்கு ஆளுங்க வராங்க. கரெக்டாக அதை பிடிக்கலான்னு போகும்போது ஆக்சல் ரீபூட் ஆகி அங்கேருந்து ஓடி போயிடுது. இப்போ அது சாமியும் அவன் ஃப்ரெண்டையும் பழிவாங்க போயிட்டு இருக்கு. சாமும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பெட்ரோல் பங்க்ல இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பி அவங்க ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. ஆக்சல் அவங்க பின்னாடியே போகுது. ஆக்சல் அந்த பார்ட்டிக்கு போய் சாமை விடாம துரத்துது. சாம் பயந்துகிட்டு ஒரு ட்ரக்கு கடையில போய் ஒளிஞ்சிக்கிறான். மறுபடியும் அங்கேருந்து தப்பிச்சு நெருப்பு எடுத்து அந்த நாயை அழிக்கலான்னு பார்க்குறான். ஆனால் ஃபியூல் தீர்ந்ததுனால நெருப்பு வரல. ஆக்சல் கிட்டத்தட்ட அவனை கொல்ற நிலைமைக்கு போயிடுச்சு. ஒரு வழியா ஹீரோ வந்து தடுத்துறாரு. பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சா கம்பெனி அமைச்ச ட்ரோன்ஸ் அங்க வந்து ஆக்சலை பிடிச்சிருது. கம்பெனி ஆளுங்களும் வந்து ஹீரோவை ஹீரோயினையும் பிடிச்சிடுறாங்க. என்னதான் ஆக்சலை பிடிச்சாலும் ஹீரோ இல்லாம ஆக்சலை ஆக்சஸ் பண்ண முடியல. அதனால ஹீரோ கிட்ட ஒழுங்கா அந்த ஸ்கேனரை கொடுத்துரு, இல்லைன்னா ஆக்சலை வச்ச ஹீரோயினை கொண்டுருன்னு சொல்லி மிரட்டுறானுங்க. ஹீரோயின் அங்கிருந்து ஒரு டார்ச் லைட் எடுத்து ஆக்சலுக்கு ஒரு ஃபெதரை உறைஞ்சு காட்டுறாங்க. ஆக்சல் அந்த ஃபெதரை வச்சு ஹீரோயினும் நம்ம ஃப்ரெண்டு தான் சொல்லி பழைய மெமரிஸை வச்சு கண்டுபிடிக்குது. இதை பார்த்துட்டு கம்பெனி ஆளுங்க 2 பேரும் வெளியே ஓடுறாங்க. வெளியே மிலிட்ரி இவங்கள பிடிச்சிருது. காரணம் கூட இருந்த ஒருத்தனே தான் விஷயம் கைமீறி போயிருச்சுட்டு மிலிட்ரியை கூப்பிட்டுருக்கான். அப்புறம் மிலிட்ரி ஹீரோவை ஹீரோயினையும் வெளியே வர சொல்லி வான் பண்றாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோயின் அங்கிருந்த ஷட்டரை திறக்கிறாங்க. உள்ள இருந்து ஹீரோ பைக்ல வேகமா போறான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு ஆக்சலும் போகுது. இவங்கள பிடிக்கிறதுக்கு ட்ரோன்ஸ் சாப்பர்லாம் வச்சு துரத்துறாங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கும் போது ஹீரோ மலையில இருந்து கீழே விழுந்து கையெலும்ப உடச்சிக்கிறான். ஹீரோ ஆக்சல் கிட்ட இங்கிருந்து தப்பிச்சு போயிடுன்னு சொல்லி கத்துறான். ஆனா ஆக்சல் அங்கேயே நிக்குது. ஹீரோவை காப்பாத்த ஆக்சல் தன்னைத்தானே அடிச்சுக்க டைமர் போட்டுட்டு அங்கிருந்து ஓடுது. ஆக்சல் போறதை பார்த்து ட்ரோன்ஸ் எல்லாம் அது மேல போய் ஒட்டிக்குது.
ஆக்சல் போற வழியில அதோட டேட்டா எல்லாத்தையுமே கிளவுட்ல ஸ்டோர் பண்ணுது. கடைசியா டைம் முடிஞ்சு ஆக்சல் வெடிச்சு செத்துருது. இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோவும் ஹீரோயினும் புது நாய் வாங்கிடுறாங்க. அவங்களுக்கு மிலிட்ரியா ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்துட்றாங்க. ஹீரோ ரோபோட்டிக்ஸ் படிக்கிறான். இந்த விஷயத்தை பத்தி வெளியே சொல்லக்கூடாதுன்ட்டு சாம 4 அடி போட்டு காசும் கொடுத்துட்றாங்க. அந்த கம்பெனிக்காரனை நடந்த சம்பவத்துக்கெல்லாம் ஜெயிலையும் போட்டுறாங்க. ஆனா இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது. ஆக்சலோட ப்ரோக்ராம்ல டார்க் வெப்ல கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம்ல ஒன்று சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணுது. எண்டிங்ல ஹீரோ ஹீரோயினோட ஃபோனுக்கு ஆக்சலோட மெசேஜ் வருது. இது மூலியமா ஆக்சல் இன்னும் இன்டர்நெட்ல உயிரோட இருக்கிறதா சொல்லி படத்தை முடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு டாக் அடிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல போடுற 100th வீடியோக்கு ஸ்பெஷலா என்ன பண்ணலான்ட்டு ஐடியா சொல்லுங்க. லைவை தவிர மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.